வணக்கம். இன்றைக்கி ஜேஆர் ஹோமில் பார்க்க போகிறது 2-in-1 பியூட்டிஃபுல் டோர் மேட்டு. இது வந்து நம்ம 2 விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைன், பேக்கில் ஒரு டிசைன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவை 2 பழைய ஜீன்ஸு, ஒன்று லைட் கலர், ஒன்று டார்க் கலர். நான் வந்து ஒரு டார்க் கலர் ப்ளூ கலர் எடுத்துருக்கிறேன், இன்னொன்று ஸ்கை ப்ளூ எடுத்துருக்கிறேன். இந்த டார்க் கலரில் நம்ம வந்து ஒரு பூ ஷேப்பில், அதாவது ஒரு அடி உயரம் இருக்கணும். அது இந்த மாதிரி நம்ம ஒரு இதழ் ஷேப்பில் நம்ம வரைஞ்சி ஒரு அட்டையில் எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு அதை நல்லா வரைஞ்சி விட்டு வெட்டிக்கிடணும். வெட்டினதுக்கப்புறம் இதே மாதிரி 4 பீஸ் வெட்டி எடுத்துக்கணும். பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு நமக்கு நிறைய டோர்மேட்டு தேவைப்படும். முன் வாசல், பின் வாசல், கிச்சனு, அட்டாச் பாத்ரூமு, இப்படி எல்லா இதுக்குமே ரெகுலராகவே ஒரு 5-6 டோர்மேட்டு எப்போவுமே தேவைப்படும். அதுவும் வந்து நம்ம தலைவாசலுக்கு ஒரு அழகான டோர்மேட்டு, அதுவும் நம்ம கைவண்ணத்தினால செஞ்சுறத பார்த்தானா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். பழைய வந்து ஜீன்ஸ் எல்லாம் நம்ம தூரப்படாமல், பழைய சேரீகளெல்லாம் தூரப்படாமல், இந்த மாதிரிலாம் வந்து பழசுக்கு போடாமல் நம்ம செஞ்சு டோர்மேட்டு செஞ்சு போட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து 4 பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து லைட் கலர் ப்ளூ கலருக்கு 4 பீஸ் இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். மொத்தத்தில் நமக்கு 8 பீஸ் தேவைப்படுது. இதுக்கு 4க்கும் ஒரு லைனிங் கிளாத்து வந்து டபுள் கலர் இதே மாதிரி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரே கலராக கொடுத்துட்டேன். பேக் சைடில் லைனிங் கிளாத்து நம்ம கட் பண்ணதை தனித்தனி பீஸாக இதேமாரி ஜாயின் பண்ணிக்கணும். தனித்தனி பீஸாக பின்னால் ஒரு ஜீன்ஸு கிளாத்து, அதுக்கு பின்னால் ஒரு நம்ம லைனிங் கிளாத்து என்னன்னாலும் பரவாயில்ல. பழைய இதிலே நீங்கள் இதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டுனாலும் வேறு கலர்னாலும் கொடுக்கலாம். காட்டன் தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு நீளமாக கட் பண்ணி இந்த ஓரமாக பைப்பிங் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக அடிச்சு வச்சுக்கணும். 4 பீஸுக்கு ஒரு கலர், 4 பீஸுக்கு இன்னொரு கலர். நான் வந்து லைட் ப்ளூவுக்கு கோல்டு கலர் கொடுத்துருக்குறேன், டார்க் ப்ளூவுக்கு ரோஸ் கலர், அந்த பிங்க்கு டார்க் பிங்க்கு கொடுத்துருக்குறேன். இதை ஃபுல்லாக நம்ம அதை தனித்தனியாக நம்ம அடித்து வச்சுக்கிடணும். அடித்து வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக வந்து அந்த பீஸை நம்ம அடுக்கி வச்சுக்கணும். இது போட்டு நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டு இதை அசையாமல் இருக்கிறதுக்கு நல்லா பின் பண்ணி நம்ம இதே ஷேப்பில் வச்சு அப்படியே ஓட்டு தையல் நம்ம தைச்சிக்கணும். ஒவ்வொரு ஜாயினில் நான் ஏற்கனவே தைச்சிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக அந்த இதில் ஓட்டு தையல் நம்ம அசையாமல் இருக்கிறதுக்கு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் அடிச்சுக்கணும். நம்ம எந்த இடத்துல நம்ம அடிக்கிறோமோ அதை ஜாயின் பண்ணி மிஷினில் அடிச்சுக்கணும். அதை அடித்ததுக்கப்புறம் சென்டரில் ரவுண்டுக்கும் அதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்து பைப்பிங் எடுத்து முன்பக்கம் ஒரு ரவுண்டு, பின்பக்கம் ஒரு ரவுண்டு, அது ரவுண்டை தைச்சி வச்சுக்கிடணும். அது தைச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் இது, பேக் சைடில் அதே மாதிரி இன்னொரு ரவுண்டு. அது நமக்கு பிடிச்ச எந்த கலர்லனாலும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு கேப் கிடைக்கும் பின் சைடில். இது வந்து நம்ம தையல் மிஷின் வச்சு தைச்சா அந்த பக்கம் ஜீன்ஸ் பக்கம் நமக்கு அந்த தையல் வந்து அசிங்கமாக தெரியும். அதனால் இதில் வந்து நம்ம லைனிங் கிளாத்து அந்த ஜீன்ஸ் கிளாத்துக்கு படாத அளவுக்கு அந்த லைனிங் கிளாத்தை ஓட்டு தையல் போட்டு நம்ம தைச்சிக்கணும். இந்த பக்கம் படும், அதனால் பாருங்கள் நான் எப்படி கைட்டு தைச்சிருக்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா மிஷினில் தைச்சா மிஷின் தையல் வந்து அந்த பக்கம் நம்ம விழுந்துடும். அதனால் அப்படி கைட்டே நம்ம லைட்டாக தைச்சி விட்டுடலாம். அது தூக்காமல் இருக்கும். இல்லாட்டி நமக்கு தூக்கிட்டு கேப் விழுந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக தூக்காமல் அழகாக இருக்கும். அவ்வளோதான், ஃபினிஷிங் முடிஞ்சுது. சூப்பரான, இப்போ பாருங்கள் 2 பக்கமுமே போட்டாலும் அழகாக இருக்கும். இந்த சைடு நமக்கு ப்ரௌன் கலர், அந்த சைடு ஜீன்ஸ் டபுள் கலர். இதுதான் 2-in-1 பியூட்டிஃபுல் டோர்மேட்டு முடிஞ்சுது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.